இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி மிளகு தட்டு வடை. இது செய்யறது கூட ரொம்பவே ஈஸி. ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகு தட்டை செய்ய இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி மாவு 1 டம்ளர். நீங்கள் மெஷர்மெண்ட் கப் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் டம்ளர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டம்ளர் அளவு எடுத்துருக்கேன். உளுந்து மாவு 1 டேபிள் ஸ்பூன். உளுந்து மாவை வந்துட்டு உளுத்த பருப்பை மிதமான சூட்டில் வறுத்துட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் சேர்க்கும் போது நல்லா சளிச்சிட்டு சேர்க்கணும். கொஞ்சம் கூட பொருளைகள் இருக்கக்கூடாது. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய கடலை மாவு தான். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். மிளகு 2 டேபிள் ஸ்பூன். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன். பெருங்காய்த்தூள் 1/4 டீஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்னதாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். வெண்ணெய் பதில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துடலாம். தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சுடு தண்ணியில் நார்மலான வாட்டர் தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக பிசைஞ்சா போதும். ரொம்பலாம் தேவையில்லை. அதே மாதிரி இதை ஊற வைக்கவும் தேவையில்லை. இப்போ வந்து நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இதை எப்படி தட்டுறதுன்னு காமிக்கிறேன். அடுத்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம தட்டும் போது அது வந்து ஒட்டாமல் இருக்கும். நம்ம தட்டைக்கு ரெடி பண்ண மாவுல வந்து கொஞ்சம் போல எடுத்து லைட்டாக உருட்டினா போதும். இதை நடுவில் வச்சுட்டு கவரை க்ளோஸ் பண்ணிடுங்க. வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது டவராவோ அப்படி இல்லைன்னா டம்ளரோட பின் சைடை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது அழகாக தட்டை மாதிரி தட்டி வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட தட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் சப்பாத்தி ரெடி பண்ணுற கல்லில் கூட நம்ம ரெடி பண்ணலாம். இதில் பண்ணும்போது இன்னும் நிறைய பண்ணலாம். இதில் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ண தட்டைகளை இதில் சேர்த்துருங்க. தட்டை சேர்த்த உடனே இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 தட்டை காட்டும் நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போட்டு பொரிக்க ஈஸியாக இருக்கும். இந்த கடாய் வந்து ரொம்ப பெருசுங்கிறதுனால நான் நிறையா சேர்த்துக்கிறேன். ஒரு சைடு பொரிஞ்சோடனே இன்னொரு சைடு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கி பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நல்லா பொரியட்டும். பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. தட்டையும் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம தட்டைகளை வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான மொறு மிளகு தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே ஒரு பாத்திரத்தில் வைக்காம ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயும் இழுத்துரும். மீதம் இருக்க மாவையும் இதே போலவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பண்டிகை காலம் வர்றதுனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் தட்டைகளை வந்துட்டு கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கணும். சூடாக இருக்கும் போதே போட்டு வச்சிடாதீங்க. காற்று போகாத கண்டெய்னராக இருந்தால் இதை வந்து ஒரு 15-20 நாள் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான். அடுத்த செட் தட்டைகளும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி மொறுன்னு சூப்பரான மிளகு தட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு எனக்கு 25 தட்டைகள் வந்தது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாவு மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த தட்டை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.